வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 18,000 56,900 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியும் 35,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக், யூஜி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீமேல் கேட்டகிரி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NITTTRலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தரமணியில் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்க போகுது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 1 மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 1 பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கேடரில் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் குரூப் பி கேட்டகிரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க OBC கேட்டகிரிக்கு. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 35,400 1,12,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 50,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த போஸ்டிங் MTS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 11 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா SC கேட்டகிரிக்கு 3 வேக்கன்சிஸ், அந்த 3 வேக்கன்சிஸில் PWD கேட்டகிரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. OBCக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. EWSக்கு 1, அதேமாதிரி UR கேட்டகிரியில் 5 வேக்கன்சிஸ், அதில் 1 வேக்கன்சிஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 12 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. MTS கேட்டகிரியில் மட்டும் உங்களுக்கு 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 56,900 வரைக்கும் இருக்கும். இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இதில் போய்ட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிக்கலாம். www.NITTTRC.NIAC.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 1 இந்த போஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த போஸ்டிங் குரூப் பி கேட்டகிரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது BE BTECல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் உங்களுக்கு ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 8 இயர்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் போஸ்டிங் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். February 14ஆம் தேதியிலேருந்து March 13ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். போஸ்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டாவோ, ஸ்பீட் போஸ்ட்டாவோ, கொரியராவோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் March 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும், ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு சிபிடி பேஸ்டாகவும் இருக்கலாம், OMR பேஸ்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா PWD கேட்டகரி, உமன் கேண்டிடேட்ஸ், எக்ஸர்விஸ்மென்ட்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க மட்டும் 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அந்த ஃபீஸையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பயே SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் இது தான், ஓகேங்களா. ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி டைரக்டர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், NITTTR, தரமணி, சென்னை 600113, தமிழ்நாடு, இந்தியா. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் மார்ச் 23ஆம் தேதிக்குள்ளே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி இங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண வேண்டிய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், சைஸு, ஃபார்மேட்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா MTS கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா MTS போஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்க PDF, ஓகேங்களா. ஸோ இதில் 11 வேக்கன்சிஸ் MTS கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th, எனி டிகிரி, டிப்ளமா, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கிளியராகவே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. அதாவது ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து என்னென்ன கேட்டகரியில் இருக்குங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. டிரைவிங் ரிலேட்டடாக, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, AC மெக்கானிக்கல் ஒர்க்கு, கார்டனிங்கு, அதேமாதிரி ஸ்வீப்பிங்கு, மாப்பிங்கு, க்ளீனிங்கு, கார்பெண்டரி, இது ரிலேட்டடாக ஒர்க் இருக்கும். இந்த 8 கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எனி 3 கேட்டகரி நீங்களே வந்து உங்களோட ஓன் சாய்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண அந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் 10 மார்க்ஸ் வந்து இருக்கும். 10க்கு 5 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் குவாலிஃபையிங் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கின மார்க் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான இன்ஃபர்மேஷன் கைடுமே இருக்குது. MTS பார்த்தீங்கன்னா குரூப் C போஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சேம் அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வச்சுட்டு அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னா SC, ST, PWD கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க ஜென்ரல், EWS, OBC இந்த கேட்டகரியை சேர்ந்த ஆண்கள் மட்டும் 300 ருபீஸ் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பே SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ணுவோங்க இல்லையா, அதுக்கான அட்ரஸ் இது தான். சேம் அட்ரஸ் தான். மார்ச் 23ஆம் தேதிக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேமே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ உங்கள் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்தால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.